ஒரு அழகான மலை அடிவாரத்தில் பச்சை பசேல் என்ற புல்வெளிகளுக்கு இடையே அமைந்திருந்தது அந்தச் சிறிய கிராமம். அங்கு வசித்த சிவன் என்ற இளைஞன் ஊரிலேயே மிகவும் அன்பானவன் மற்றும் தெய்வ பக்தி கொண்டவன். சிவன் தினமும் அதிகாலையில் எழுந்து தன் வீட்டிலுள்ள சிறிய விநாயகர் சிலைக்கு பூக்களால் அலங்காரம் செய்து தூப தீபங்கள் காட்டி மனமுருகி வழிபடுவான். அவனது பக்தி வெறும் சடங்காக இல்லாமல் ஒரு ஆழ்ந்த தியானமாகவே இருந்தது. அவன் எதற்கும் ஆசைப்பட்டதில்லை. ஊர் மக்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே அவனது ஒரே வேண்டுகோளாக இருந்தது. ஊர் மக்களின் மகிழ்ச்சி. ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட்டது. மக்கள் குழப்பத்தில் இருந்தபோது சிவன் அங்கு சென்றான். அவனது அமைதியான முகத்தையும் நம்பிக்கையான பேச்சையும் பார்த்தாலே மக்களுக்கு ஒரு தனி தைரியம் வரும். அவன் அனைவரையும் ஒன்று திரட்டி, நாம் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் எதிர்கொள்ளலாம் என்று கூறி அவர்களுக்கு வழிகாட்டினான். அவனது வழிகாட்டுதலால் அந்த பிரச்சனை எளிதாக முடிவுக்கு வந்தது. ஊர் மக்கள் அனைவரும் சிவனை பாராட்டி மகிழ்ந்தனர். நன்றியுணர்வு. அன்று மாலை மீண்டும் தன் இல்லம் திரும்பிய சிவன் தன் பிரார்த்தனையை தொடர்ந்தான். இம்முறை அவன் விநாயகருக்கு மாலை அணிவித்து மணி அடித்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் வழிபட்டான். நன்றி இறைவா, இன்று ஊர் மக்கள் முகத்தில் சிரிப்பை காண செய்ததற்கு என்று மனதார வேண்டினான். அவனது பக்தி அவனுக்கு ஒரு பேராற்றலை தந்தது. அந்த ஆற்றல் அந்த ஊர் முழுவதையும் ஒரு பாதுகாப்பு வளையமாக சூழ்ந்திருந்தது.